ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேன் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனி பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பனியை உருட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேன் பண்ண போகிறோம். நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பனியை உருட்டி 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 பெருசாக்கணும். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பனியை பார்த்தீங்கன்னா எடுத்து உருட்ட ஆரம்பிக்கலாம். பனி எடுத்தாச்சு, ஆனால் எப்படி உருட்டுறதுன்னு தான் தெரியல. பார்த்தீங்கன்னா பனி பெருசாகவே ஆகும் பண்ணிக்குது. கீழே போட்டாச்சு. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பனியை எப்படி உருட்டி பெருசாக்குறதுன்னு தெரில. ஓ மை காட், பனி பார்த்தீங்கன்னா பெருசாகுது. ஓ இப்படி தான் உருட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னோக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டு போகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பனி பெருசாகும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பனி பார்த்தீங்கன்னா அது ஒரு டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. ஓ மை காட், பார்த்தீங்கன்னா பனி கீழே விழுந்துருச்சு. கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா இழந்துருச்சு. அடுத்து ஒரு பனியை எடுத்து உருட்ட ஆரம்பிக்க வேண்டிதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் உருட்டுறனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா உருட்ட சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருட்டிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். இந்த பனி உருண்டையும் பார்த்தீங்கன்னா கீழே விழுவுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நினச்ச மாதிரியே கீழே விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அதை எடுக்கக்கூட முடியல. கையில் எடுத்தாதாவது கீழே விழுவாமல் இருக்குன்னு பார்த்தா அப்பயும் பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடியல பனி உருண்டையை. பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருந்து நம்மளால் உருட்டிட்டு போக முடியுமாங்கிறத பார்த்துடலாம். பழையபடி பார்த்தீங்கன்னா உருட்ட ஆரம்பிக்கலாம். முன்ன இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லாவே பார்த்தீங்கன்னா பனி உருண்டையை பார்த்தீங்கன்னா நான் உருட்டுறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே விழுவாமல் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக உருட்டிட்டு போகணும். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மாடிச்சு. இதை எடுக்கக்கூட முடியல. பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூட முடியல. நல்லா உருட்டி இருக்கிறோம், ஆனால் அதை எடுக்க முடியலை. அது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பனி உருண்டையை பார்த்தீங்கன்னா நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வைக்க முடியுமாங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா வைக்க முடியல. நம்ம பார்த்தீங்கன்னா பனி உருண்டையை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உருட்டி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்போ இங்கேருந்து உருட்டிட்டு போனோம்னா எப்படி கீழே விழுவோங்கிறது தெரியல. பழையபடி பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் தான் விழுவ வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த டைரக்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு போகலாம். இப்போ எப்படி கீழே போய் விழுவுதுங்கிறத பார்த்துடலாம். கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் மொல்ல பார்த்தீங்கன்னா அதை உருட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா போகலாம். காலில் தள்ளி தான் உருட்டணும்னு நினைக்கிறேன். ஓ மை காடு, பழையபடி இது கீழே போகுது. ஓ ஓ ஓ உளுந்துராத 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 உளுந்துராத. ஓ மை காடு ஓ மை காடு ஓ மை காடு ஓ மை காடு ஓ மை காடு, கீழே விழுந்துருச்சு. நல்லா பெருசாக உருட்டணும். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் ஒரு பனி உருண்டை இருக்குது. இது மட்டும் ஏன் இருக்குது? இதையும் கீழே தள்ளி விட்டுறலாம். கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே உருட்டை கற்றுக்கிட்டோம். உருட்டை உருட்டு உருட்டை உருட்டை உருட்டு உருட்டை உருட்டை. பனி உருண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா பனி உருண்டை இன்னும் பெருசாகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்னோமேனை பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியுது. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு பார்ப்போம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உட்காருதாங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா பனி உருண்டையை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு உருண்டையை பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பனி, நிறையா பனி இருக்குது. சொல்லப்போனால் தாண்டி போயிட்டேன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக உருட்டணும். அது ஒரு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உருண்டுக்கிட்டு போவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், கீழே விழுவுது கீழே விழுவுது கீழே விழுவுது கீழே விழுவுது கீழே விழுந்துருச்சே. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்தே உருட்டிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா தாண்டி போயிடுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உருட்டணும். பார்த்தீங்கன்னா தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உருட்டு உருட்டை. ஓ மை காட், அந்த சைடு பார்த்தீங்கன்னா பள்ளத்து பக்கம் போயிடாத. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகிருச்சின்னு நினைக்கிறேன். ஓ மை காடு, கையில் எடுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது பள்ளத்தை நோக்கி தான் போகுது விட்டா. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நம்மளால் இந்த பனி உருண்டையை எடுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அதே பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, தாடி எல்லாம் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பொருள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கறிக்கொட்டை இருக்குது. இந்த கறிக்கொட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணை ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். இது என்ன முட்டாங்கன்னு மாதிரி இருக்குது, இது செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதானா கண்ணுக்கு இல்லை வாய்க்கு வைக்கிறதா, இது என்னன்னே தெரில. ஓ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்குது. இது அநேகமாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கண்ணை கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த ஒன்று எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டாவதையும் எடுத்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது கண்ணுக்கு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழேயும் மேலேயும் இருக்குது. இது என்ன வாய்க்கு வச்சிடலாமா அதை, இல்லை மூக்காக்கிடலாமா? மூக்கு ஆல்ரெடி இருக்குது. அடுத்து ஒரு இதை வச்சா வாய் ரெடின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா எடுத்து கீழே தூக்கி போட்டுடலாம். இது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது. அடுத்து இதில் ஏதாவது இருக்குதா? இந்த இடத்துல இது என்ன, அது பெல்லு மாதிரி இருக்குது. பெல்லா? பார்த்தீங்கன்னா பெல்லுன்னு தான் நினைக்கிறேன் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஏகப்பட்ட பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம. இது என்ன இது, இது என்ன பண்ணுறது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிடலாம். இந்த இடத்துல கையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கை வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா பேட்டையும் குத்தி வச்சாச்சு. ஸ்னோமேனுக்கு பார்த்தீங்கன்னா கையை தவிர்த்து எல்லாத்தையும் குத்துறோம். இது ஸ்ப்ரிங்கை வச்சு என்ன பண்ணுறது? ஸ்னோமேன் ஜம்ப் பண்ணி போகுமா? இது என்னது, இது தேவையில்ல நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் கையில் வெறும் கட்டை மாதிரி தான் இருக்குது. கட்டையை வச்சு என்ன பண்ணுறது? நமக்கு கை தான் தேவை. பார்த்தீங்கன்னா இது தேவையில்ல. கை பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கையை வச்சாச்சு. அடுத்து வேறு ஏதாவது இருக்குதாங்கிறத பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வைக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு, ஆனால் ஒரு கை இல்லாத மாதிரி இருக்குது. கரெக்டாக கை வந்துருச்சு. கை இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த இடத்துல வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையை எடுத்து கீழே போட்டுடலாம். இது கையோட இல்லை, கட்டை. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சிடலாம். கீழே கரெக்டாக நேராக வைக்கணும். நேராக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நேராக இருக்குது பார்க்க. அடுத்து வேறு ஏதாவது தாடி, தொப்பி, இது என்னது இது? ஓ, நான் என்ன பண்ணேன்னு தெரில. இதை வச்சு என்ன பண்ணுறது? கழுத்தில் மாட்டுறதா மாலை மாதிரி? ஓ மை காடு, பார்க்கவே செமையாக இருக்குது. பச்சை கலரில் இருக்குது, ஆனால் இதே பிளாக் கலரில் கிடச்சிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது என்னது இது? இது என்னது இது? என்னன்னே தெரில. பார்த்தீங்கன்னா பழையபடி எப்படி பிளாக்காக மாறிச்சு? க்ரீனாக தானே இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் பிளாக்காக. இதுலேயே க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? ஓ, இதுதான் அந்த ஸ்கர்ட்டுன்னு நினைக்கிறேன். பனி உருண்டெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தொப்பி இருக்குது. தொப்பி எப்போ தான் கையில் எடுத்தேன், வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். மீசை, இந்த மீசையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். மீசை எடுக்கணும்னா பனி உருண்டை வருது.
நம்ம வீடியோவுக்கு யாரும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீசையை ஒட்டியாச்சு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஸ்னோமேனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பொருள் கிடைக்குதாங்கிறத பார்த்துடலாம். ஒரு பொருள் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற மாதிரியே இல்லை. இது எதுக்குன்னே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வருது மீசை. தொப்பி தொப்பி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. பச்சை கலர் தொப்பி. இதை வச்சிடலாம். இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். இது தொப்பி இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பச்சை கலர் தொப்பியை பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இந்த தொப்பியை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். இன்னும் வேறு ஏதாவது பொருள் இருக்குதா? மீசை ரோஸ் கலரில் செமையாக இருக்குது. காலர்னு நினைக்கிறேன். இது காலரு தான் இது. காலரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சாச்சு. அடுத்து வேறு ஏதாவது இருக்குதாங்கிறத தொலைபத்திரலாம். ஓ மை காடு, சரியான கேப்பு கிடச்சிருக்குது. செமையாக இருக்குது. இந்த கேப்போட அந்த கேப்பு தான் சூப்பராக இருக்குது. அடுத்து வேறு ஏதாவது இருக்குதா? என்னென்னமோ வருது. அதே பொருள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. முறுக்கு மீசையா? முறுக்கு மீசைலாம் இருக்குதா? முறுக்கு மீசையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த மீசையோட இந்த மீசை நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பெருசாகவே இருக்குது. கரெக்டாக வைக்க முடியல. ஒரு வேளை எடுத்தாகணுமோ? அந்த மீசையை பார்த்தீங்கன்னா நான் எடுத்தாகணும்னு நினைக்கிறேன். இந்த மீசையை என்ன பண்ணுறது? கீழே போட்டுடலாம். இது தேவையில்லை. இந்த மீசையே நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? கரெக்டாக எல்லா ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேமரா இருக்குது. கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். கேமராவை எப்படி ஓப்பன் பண்ணுறது? கேமரா எப்படி ஓப்பன் ஆகும்? எந்த சைடு ஓப்பன் பண்ணுறது? கேமரா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த சைடு கிளிக் பண்ணுறதா? இல்லை. கேமரா ஓப்பன் ஆயிரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு இருந்து தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே கேமரா பார்த்தீங்கன்னா லென்ஸு வெளியில் வந்துருச்சு. ஓ மை காடு, அந்த சைத்தான் குழந்தை பார்த்தீங்கன்னா அதோட வேலைதனத்தை போட்ட காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காடு, பனிக்கட்டியை தூக்கி அடிக்குது. ஓ மை காடு, என்ன ஸ்பீடு அடிக்குது. கொஞ்சம் ஒளிஞ்சிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் லைஃப்னு நினைக்கிறேன். அதை ஒன்று ஒன்றா அடித்து காலி பண்ணணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தாகணும். ஓ மை காடு, ஒரு இதை கரெக்டாக அடித்தோம். ஆனால் அது மறைஞ்சிருச்சு. 4 5 இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கணும். கரெக்டாக அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது காணா போயிடுது. என்னமோ ஆகுது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் முடிஞ்சு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம தோத்துட்டோமா? அந்த சைத்தான் குழந்தைங்க தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கணும். 1 2 3 4 5 இந்த வாங்கிக்கோ, ஏகப்பட்டதை வாங்கு. பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா அடித்து துரத்தியாச்சு. இந்த தடவை மட்டும் அது பார்த்தீங்கன்னா மறையாமையே இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோமேனோட ஹெட்டு தான். தலையை தனியாக பார்த்தீங்கன்னா பிடுங்கி எடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இந்த குழந்தை தான் வெகு வேலையை பார்த்தீங்கன்னா பண்ணுச்சு. இது சாதா குழந்தைல்ல, சைத்தான் குழந்தை. சிரிக்கிறத பாருங்கள் எப்படி சிரிக்குதுங்கிறத. இந்த குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போட்டனால பார்த்தீங்கன்னா குழந்தை அழுகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸ்மைல் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெடியாகி வந்துருச்சு.